வார்த்தையான கடவுள், வல்லமை மிகுந்த தெய்வம், வாழ வைக்கின்ற ஆண்டவர் உங்களை ஒருபொழுதுமே கைவிட மாட்டார். முதல் வாசகத்திலே பார்த்த இந்த அன்னாவிற்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? அன்புக்குரியவர்களே, அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே கடவுளுக்காக கையளித்தார், ஜெபத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதுபோலதான் புனித அந்தோனியார் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக கடவுளுடைய சன்னிதானத்தில் நின்று, நான் இந்த வல்லமையை ஆற்றலை செய்வதற்கு என்னிடம் சக்தி இல்லை, கடவுளே எனக்கு வல்லமையை தா என்று சொல்லி ஜெபித்த பிறகுதான் எந்த ஒரு புதுமையை மாற்றுவார். அந்த அந்தோனியாரை தேடி வந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே வசந்தம் ஏற்பட போகின்றது. பல நாட்களாக நீங்கள் ஜெபித்தும் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வல்லமை மிகுந்த புனித அந்தோனியாரின் வழியாக நீங்கள் விடாப்பிடியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய அந்த புதுமை உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க இருக்கின்றது. வல்லமை படைத்த இயேசு கிறிஸ்து வியாதியானால் வருத்தத்தினால் இருந்த மனிதரிடமிருந்து பேயை ஓட்டியது போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும்